சொன்னாங்க, செல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்கு தான் இருக்கு. எந்நேரம் பாரு போன். பொண்டாட்டி புரிச்சன் சந்தோஷமா பேசிக்கிறிக்கணும், இதுதான் வாழ்க்கை. கடைசியா பொண்டாட்டியும் புரிச்சனும் இருந்து மடியில தலை வச்சு கதைச்சதை எப்பண்டு ஒரு சோடியை பிடிச்சு கேட்டு பார்த்தேன். கண்ணாலாம் இன்னொரு ஆளை கேட்டேன், கல்யாணம் முடிச்ச புதுசிலியா. எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. கொண்டாடிக்கிட்டு கதைச்சிக்க நேரம் இல்லை, புருஷனோட காட்சிக்கு அவருக்கு நேரம் இல்லை. 2 பேரும் ஒரு லீவு, ஒரு போயாடே வீட்டை இருந்தா அவ ஒரு கதிரையில தொங்கல்ல ஒரு ஃபேஸ்புக், இவர் ஒரு கதிரையில இருந்துக்கிட்டு ஒரு வைப்பா வாட்ஸ்அப். என்ன நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதா இஸ்லாம்? எவ்வளவு ஆபாசங்கள், எவ்வளவு தொடர்புகள், அநியாயங்கள், மோசங்கள் இதெல்லாம் சிம்பிள் ஆக்குது. ஒரு பொம்பளையோட தொடர்பு வைக்கிறது, ஒரு பொம்பளைக்கு சட் பண்றது, ஒரு ஆம்பளை பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது, அவர்கிட்ட நாகரிகமா பேசுறது, அது இது கிண்டல் நையாண்டி நகைச்சுவை, இதெல்லாம் மனசுக்கு சிம்பிளா போச்சு. அவ்வளவு பெரிய பாவத்தை சிம்பிளா காட்டி விட்டுட்டு இந்த கார்ட்டூன் படங்களும் இந்த டிவி கேம்களும் இப்ப உள்ள படங்களும் நாடகங்களும் நமக்கு பாவங்களை சிம்பிளாக்கு. எங்க பார்த்தாலும் ஒருத்தனோட ஒருத்தன் ஓடுறது, அடுத்தவன் பொண்டாட்டியை விரும்புறது, இவளை அவன் கூட்டிக் போறது, அவனை இவன் கூட்டிக் போறது. இது பேப்பரை திறந்தாலும் அது, டிவியை திறந்தாலும் அது, கம்ப்யூட்டரை திறந்தாலும் அது, கடைசியில் அந்த பாவம் நமக்கு சின்னதாய் சிம்பிளாய் நார்மலா வச்சுட்டு அது பெருசா தெரியுதுல. பெருமையா சொல்லாம நமக்கு ஒரு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்க, செட்டுப்பான 4 கேர்ள் ஃப்ரெண்ட், 4 பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாம் அனுமதிக்கு. 4 கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லாவா இருக்கு? மோசம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான். தனிச்சிருக்க உடல நாம கதவை பூட்டி வச்சிக்கோம், ஆனா கவரேஜுக்கு கதவு கூட இயலாதே.